சட்டென அதிகரித்த தேங்காய் விலை. தலதா மாளிகையில் மக்களை சந்தித்த அனுர. தனக்குத்தானே குழி தோண்டும் அரசாங்கம். நாமல் ராஜபக்ச திடீர் கருத்து. பெண்கள் உட்பட 3 படுகொலை. புத்தாண்டில் இலங்கையை உலுக்கிய சோகம். ஆட்டு இறைச்சியுடன் நாய் இறைச்சி கலந்த சம்பவம். மக்களே அவதானம். ஓடி ஒளிந்திருந்த முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இலங்கையில் சைபர் குற்றங்கள் அதிகரிப்பு. 12,000 பேர் சிக்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெளிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்டதோடு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி வாங்கியுள்ளார். அங்கு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகைக்கு வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார். பிறந்த புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி தெரிவித்த அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்தோடு செயல்படுத்த வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்த சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் செயல்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் மற்றும் அனுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசிகளை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்லை பகுதியில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதோடு ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 3வரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். புத்தாண்டு அன்று இலங்கையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ள பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள போதிலும் சந்தையில் தேங்காய் விலை சடதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னை பயிர்ச்செய்கை சபை நேரடி தலையீட்டை மேற்கொள்ள முடிவு எடுத்துள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் 122 முதல் 124 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய அவர், வெளிச்சந்தையில் அதே தேங்காய் 180 முதல் 200 ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜயக்கொடி கவலை தெரிவித்துள்ளார். தேங்காய் தொடர்பில் பூச்சிகள் மற்றும் வேறு விலங்குகளினால் ஏற்படும் சுமார் 10% அறுவடை இழப்பை தடுக்க விசேட பாதுகாப்பு திட்டங்களும் முன்பே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜயக்கொடி மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாய்களை கொன்று இறைச்சிக்காக வெட்டப்படுவது தொடர்பாக பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதோடு ஆட்டு இறைச்சியுடன் கலப்பதற்காக நாய்கள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நீலாவணை மைதானத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் நாய் ஒன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நிலையில் மற்றும் ஒரு நாய் இறந்த நிலையில் இருந்துள்ளது. புதுவருட பிறப்பையொட்டி ஏனைய இறைச்சி வகைகளுடன் கலப்பதற்காக இந்த நாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் வெளியிட்டதோடு ரெஜிபோம் பெட்டிகள் உட்பட சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் அவ்விடத்தில் காணப்பட்டுள்ளன. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் ஆட்டு இறைச்சி போன்று நாய் இறைச்சி விற்பனை செய்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பாக பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லங்கா சதொச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர்
உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவர் தலைமறைவாகியுள்ளார். போலீசாரிடமிருந்து தலைமறைவாக இருப்பதால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 12,650க்கும் அதிகமான சைபர் குற்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு குழு அறிவித்துள்ளது. அவற்றில் சமூக ஊடக மோசடிகளான போலி கணக்குகளை முடக்குதல் மற்றும் இணைய நிதி மோசடிகளே அதிகளவில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அறிவு குறைவாக உள்ள முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் புதிதாக இணையத்தை பயன்படுத்துபவர்களையே குற்றவாளிகள் அதிகம் குறிவைப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் இணையவழி துன்புறுத்தல்கள், பாலியல் ரீதியான உள்ளடக்கங்கள் மற்றும் தவறான தகவல்கள் மூலம் தனிநபர்களின் நற்பெயருக்கும் மனநலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துதல், கணக்குகளுக்கு 2 ஃபேக்டர் முறையை செயற்படுத்துதல், அறிமுகமில்லாத இணைப்புகளை அழுத்துவதை தவிர்த்தல் போன்ற நடைமுறைகளை பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் தனக்குத்தானே குழி தோண்டிக் கொண்டிருக்கிறது என்று இலங்கை பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறைந்தபட்சம் ஓரளவு நிறைவேற்ற நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுப்பதே எதிர்க்கட்சியின் பங்கு என தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவுகளாலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியதோடு உயிர்களை காப்பாற்றக்கூடிய பல பகுதிகளில் அரசாங்கம் உடனடியாக செயல்பட தவறிவிட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அதன் முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். பலர் புத்தாண்டை வரவேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாதுகாப்பு மையங்களிலும் தற்காலிக முகாம்களிலும் தங்கியிருந்து அவர்களின் வாழ்க்கை மற்றும் வீடுகள் குறித்து நிச்சயமற்ற நிலையில் இருந்தனர் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை என்றாலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்த 4 பெண்கள் உட்பட 5 பேர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நீர்கொழும்பு பிரிவு அதிகாரிகளின் சுற்றி வளைப்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி தங்க ஆபரணங்களை தயாரித்து விற்பனை செய்தமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 35 முதல் 38 வயதுக்குட்பட்ட கொலன்னாவ மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெளிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.